ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக 10 விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 விடுகதைகளையும் முத்தாக பார்க்கலாம். போகும் இடமெல்லாம் தம்பி கோடு கிழிப்பான். அவன் யார்? அதோட விடை என்னன்னா நத்தை. போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துட்டு அதில் உள்ள தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதோட விடைகளை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாரதியார், பாரதிதாசன், பாதை, ஔவையார், திருவள்ளுவர், தராசு, யார், வான், கை, ரதி. இப்படி விடைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்த விடுகதைக்குள்ளே போகலாம். காலையிலும் மாலையிலும் நெட்டை, மதியம் குட்டை. நான் யார்? அதோட விடை என்னன்னா நிழல். போன கடிஜோக் வீடியோவில் ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று போட்டிருந்தேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அது என்ன சாங்னா கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்னு ஒரு சாங் வரும்ல, அந்த சாங் தான். வெள்ளை மாளிகை உள்ளே செல்ல வாசல் இல்லை. அது என்ன? அதோட விடை என்னன்னா முட்டை. ஷின்சான் பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட்டும், டோரிமான் பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹார்ட்டும், டோரா புஜ்ஜி பிடிக்கும்னா பிங்க் கலர் ஹார்ட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. நீ எங்கு சென்றாலும் தொடர்ந்து வருவான். அவன் யார்? அதோட விடை என்னன்னா நிழல். யாரெல்லாம் நம்ம கடிஜோக் வீடியோ, விடுகதை வீடியோவெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் ஹாய்னு ரிப்ளை பண்ணுறேன். முதுகிலே சுமை தூக்கி முணங்காமல் அசைந்து வரும். அது என்ன? அதோட விடை என்னன்னா நத்தை. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் விளையாட்டு. ஸ்க்ரீனில் தெரிகிற அட்டவணையை பார்த்துக்கோங்க. அதில் நிறையா தமிழ் வார்த்தைகள் இருக்குது. குறைந்தது 5 தமிழ் வார்த்தைகள், அதிகபட்சம் 10 தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். வாயிலிருந்து நூல் போடுவான், மந்திரவாதி இல்லை. கிளைக்கு கிளை தாவுவான், ஆனால் குரங்கு இல்லை. வலை விரித்து பதுங்கியிருப்பான், ஆனால் வேடன் இல்லை. அவன் யார்? அதோட விடை என்னன்னா சிலந்தி. இன்னைக்கு ஒரு தமிழ் புதிர் பாடல் ஒன்று. ஸ்க்ரீனில் தெரிகிற இமேஜஸை பார்த்து இது என்ன சாங்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். நீலவால் குதிரையின் வால் ஓட ஓட குறையும். அது என்ன? அதோட விடை என்னன்னா தையல் ஊசியும் நூலும். 8வது விடுகதை. எவர் கையிலும் சிக்காத கல், எங்கும் விற்காத கல். அது என்ன? அதோட விடை என்னன்னா விக்கல்.
கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அது என்ன? அதுக்கு 2 விடைகள் இருக்கு. ஒன்று தண்ணீர், 2வது விடை நிழல். செய்தி வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அவன் யார்? அதோட விடை என்னன்னா தொலைபேசி. இந்த விடுகதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விடுகதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த விடுகதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.